கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த மாலை வேளையில இந்த வருஷத்தின் 2ஆம் மாதத்துல முதல் மிட்வீக் சர்வீஸ்ல ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கட்டும். இருதயங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கட்டும். ஒருவேளை அநேக காரியங்களோடு கூட இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிறைப்பதற்கு நம்மை ஒரு விசை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே, ஆண்டவரே, அப்பா, இந்த ஒரு மாதம் அளவும் கர்த்தர் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினது அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் துணையா இருந்தீர். ஆண்டவரே, அதற்காய் நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் கர்த்தர் எங்களை அழைத்து வந்த தயவிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவேளை பின்னாடி இருக்கிறவங்க நீங்க நிறைய இடம் இருக்கு, அப்படியே ஃப்ரண்ட்ல வருவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமா இருக்கும். ஆண்டவரே, அப்படியே ஸ்தோத்திரிக்கலாம். கண்களை மூடி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பலத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரி. இந்த வனாந்திர தேசத்துல ஆண்டவரே நீரோடையாய் கர்த்தர் தந்திருக்கிற சபைக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல வரும் பொழுதெல்லாம் ஆலயத்தின் நன்மையினாலே கர்த்தர் எங்களை திருப்தியாக்குகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் தந்த இந்த தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே தகப்பனே, எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க செய்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய மகத்துவமான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினாலே கர்த்தர் எங்களை நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் தந்த ரட்சிப்பை நினைவு கூற கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இருதயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தேவனற்றவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நீர் வந்து ஆண்டவரே முந்தி அன்பு கூர்ந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த தேவ சமூகத்துல நம்மை ஒரு விஷயத்தை தாழ்த்தலாமா? கடந்த ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி தேவன் அறிவார். நம்முடைய வேத வாசிப்பாக இருக்கலாம், நம்முடைய ஜெபமாக இருக்கலாம், நாம் நேரங்களை எவ்வளவு செலவழித்தோம், என்ன பேசினோம், என்ன சிந்தித்தோம் என்று எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவனே, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவுங்க. ஆண்டவரே, என் சிந்தையை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. என் சிந்தையை நீர் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, இந்த ஆராதனைக்கு, இந்த ஜெப வேலைக்கு, உம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் இருதயங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் சிந்தைகளை கர்த்தர் நீங்க பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குற்றங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குற உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தின தயவிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவர், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ஜெப வேலைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் சோர்வின் ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம்.
தேவ ஆவியானுடைய ஆளுகைக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். 2வது மாதத்திலே தேவன் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஜெயமாய் நம்மை நடத்தினார். ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என்று சொல்லி, இந்த வார்த்தைக்கு மாத்திரம் நாம் யாருமே பாத்திரவான்களாய் மாறிவிடக்கூடாது. ஆமேன். ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட முழு மனதோடு கூட தேவனை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறோம். அதனால இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பரன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பரன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நம்மை அப்படியே தேவன் காத்து வழி நடத்தி வந்தார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிற தேவன். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாரா? செய்கிறாரா? ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவர்
இந்த இடத்துல பாஸ்தோம், நம்ம பாடினோம், யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் என்று சொல்லி. அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று நாம் உணர வேண்டும். ஆனால் சில இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7 முறை அமைதியாக சுற்றி வாங்கன்னா, அமைதியாக சுற்றி வரும் பொழுது எரிகோ கோட்டை இடிகிற அற்புதத்தை தேவன் காண செய்வார். ஆமென். காத்திரு என்று சொல்லும் பொழுது, நாம் அந்த வார்த்தையை கேட்டு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்வதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர முடியும். ஆமென். திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா என்று பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜெயத்தின் வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா. ஜெயத்தை தந்திடுவா, ஜெயமாய் நடத்துவா. நல்லவரே அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசயமே. நல்லவரே அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசயமே. திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. என்னோடு இருக்கின்றார், என்னை நடத்துவார். கிருபைகளால் என்னை அலங்கரித்து, நன்மையினால் என்னை முடிசூட்டுவார். கிருபைகளால் என்னை அலங்கரித்து, நன்மையினால் என்னை முடிசூட்டுவார். திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. திறந்த வாசலை எனக்கு தந்தாரே, ஒருவனும் பூட்ட முடியாதே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற ஆண்டவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனமாக நடத்த போதுமானவ தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என்று சொல்லி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின்
வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை, விசுவாசமாய் கரங்களை தட்டி என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. விசுவாசமாய் அறிக்கை பண்ணுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. ஓ தகப்பனே, உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்ல ஆண்டவரே. உம்மை போல உண்மை உள்ள தேவன் இல்ல ஆண்டவரே. ஓ செங்கடலை பிளந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே செம்மையாய் நடத்தி வந்தவரே. ஓ தகப்பனே, பகலை ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ பகலிலே ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவரை நடத்தி வந்தீரே. உம்முடைய நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே தேவன் ஆண்டவரே எங்களையும் கிருபையாய் நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் இந்த நாளிலே திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். அதிலே பிரவேசிப்பதற்கு சீஷர்கள் தேவை. நிலங்கள் விளைந்து இருக்கிறது. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, மோசஸ் பிரதர் அவங்க மெசேஜில் சொன்னாங்க, சாட்டர்டே சுஷில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கிறிஸ்டியானிட்டியோடைய வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய கடமையை நாம் செய்யாமல் தவறி இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் சீஷர்களாய் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படியே நம்ம அர்ப்பணித்தவர்களாக இயேசு கிறிஸ்துவில் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்காக ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம் என்று சொல்லி ஒரு ஜெபமாக ஒரு அர்ப்பணிப்போடு அறிக்கை செய்தவர்களாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவில் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் என்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. எப்படி உணர்ந்தவர்களாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசி இருப்பாரானால், பாடல்கள் மூலமாய் நம் உள்ளத்தில் பேசி இருப்பாரானால் கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் என்ன உங்களோடு உள்ளத்தில் பேசினாரோ ஆண்டவரே அப்படியே அர்ப்பணிப்போடு கூட வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தவங்களா இல்லப்பா ஆண்டவரே, ஒரு மாதத்தை முடித்து இரண்டாவது மாதத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் எங்களை
எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை வேறு பிரித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஹalleluya. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி பாடி அப்படியே தேவனை அர்ப்பணிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி அவர் பார்த்து சொல்லுங்க. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்த தேவனே, பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறவாமல் ஒரு நாளும் நினைக்கிற நல்ல ஆண்டவரே, நல்லவராய் நன்மை செய்கிறவராய் எங்கள் வாழ்க்கையிலே எங்களோடு கூட வருகிற யெகோவா ஷம்மாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கிறீரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வியாதியின் வேலையிலே மருத்துவராய் இருக்கிறீரே யெகோவா ராஃபாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. எங்களை தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை
எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக. அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த தேவனிடத்தில், உண்மையுள்ள தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் என் தேவாதி தேவன் நீர் பெருகவுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு என்கிற ஈடேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லோரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை செய்ய உதவி செய்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய சபையின் போதகருக்காக, உதவி போதகருக்காக, மூப்பர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இது எப்படியும் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரேயர் மாதிரி. அதெல்லாம் இந்த போதகருக்காக உதவி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்காக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைகளை வச்சு மேனேஜ் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு, கரெக்டாக? ஆனால் ஒரு சபைங்கிற டைமில் பலவிதமான ஜனங்கள், பலவிதமான எண்ணங்கள், இவங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய டாஸ்க்கு. நம்ம வீட்டிலனா டக்குன்னு கோவப்பட்டுருவோம். ஆனால் இங்கே போதகர் கோவப்படுற கூட உரிமை கிடையாது. கோவப்பட்டால் என்ன சொல்லுவோம்? போதகராக இருந்து கோவப்பட்டுறாரு அப்படின்னு. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி போனது அவங்களுக்கு இப்போ தேவனுடைய கிருபை தேவைப்படும். அதுக்காக நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அவ்வளோ நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இப்பொழுது எங்கள் சபையின் போதகர், உதவி போதற்காக, மூப்பர்களுக்காக முனைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய அனாதையின் திட்டத்தின்படி ஆண்டவரே கொடுத்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்க ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் ஆண்டவரே சபையில் செய்ய தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் போதற்காக நோக்கி பார்க்க ஆண்டவர், இந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்கணுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி உடைய பலத்தினை கர்த்தர் இடைப்படணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனங்களை நிறைவேற்ற உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர், எங்கள் சபையில் ஆண்டவரே அபரிதமான ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வருங்காலத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் சபையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்திய தேசத்திற்காக நோக்கி பார்க்கலாம், குறிப்பாக தமிழ்நாடுக்காக பார்க்கலாம். தமிழ்நாடுடைய எலெக்ஷன்ஸ்க்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி தலைவர்களை எழுப்பும்படியாக, ஒரு ஊழலற்ற ஆட்சியை தமிழகம் காணும்படியாக, கர்த்தருடைய திட்டம் தமிழகத்திலே நடக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக கேம்பெயின் போயிட்டுருக்குது. அநேக தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அவர்களுடைய இலவசங்களுக்கோ இல்லை அதுக்கோ மயங்கி காசுக்காகவோ தன்னுடைய ஓட்டை விற்காதபடிக்கு தேவன் அவங்களுக்கு மத்தியில் இடை பண்ணும். ஹல்லேலூயா. தமிழகத்திலே இங்கே கூட ஊழியம் செஞ்சிடலாம். தமிழகத்தில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. நிறைய தடைகள் இருக்குது. இதற்காக கூட நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இப்படி ஆண்டவரே, எங்களை தமிழகத்துக்கு முனைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த எலெக்ஷன்ஸ்க்காக முனைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் உங்களுடைய திட்டத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றதன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாண்டவர் எலெக்ஷன்ஸில் நடக்கிற ஆண்டவரே, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு தலைவர்களுக்காக முனைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் நடக்கதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் ஆண்டவர் அரசியலுக்கு வரதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணத்திற்காக மற்ற காரியங்களுக்காக இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, சமூக சேவை அவர்கள் உள்ளத்தில் இருக்கதை உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அதே போல எங்கள் தமிழகத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக முனைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் ஆண்டவரே கர்த்தர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திறந்த வாசலை தேவன் கட்டளையிடுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முனைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உபத்திரத்திலிருந்து நீக்கி ஆண்டவர் ஊழியர்களை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். அதை விட தமிழகத்தில் உள்ள பொருளாதாரத்துக்காக முனைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராண்டவரே, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கர்த்தராண்டவரே எங்களை தேசத்தை ஆண்டவரே நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஏழையாக இருக்கிறவன் இன்னும் ஏழையாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்க இன்னும் பணக்காரனாக போயிருக்கிறான். இந்த நிலை மாறும்படியாக, சமூகத்தில் ஒரு நீதி நிலவும்படியாக தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே விருதாவாக இருக்காதபடிக்கு, உம்மை அறியும்படிக்கு தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை தொட்டு ஆண்டவரே சுகமடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போ ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே சமாதான குலைச்சல் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பொருளாதார நிலை ஆண்டவரே மந்தமாக இருக்கிறது நாங்கள் அறிகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீ இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. 1-2 பேருக்கு ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தை வீழ்த்துவதும் உயர்த்துவதுமா இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவரே ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த யுஏ தேசத்திற்காக நோக்கி பார்க்கிற ஆண்டவரே,
கர்த்தர் ஆண்டவரே யுஏ தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த 7 எமிரேட்ஸை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக இன்னைக்கு பார்க்க ஆண்டவரே தரிசனத்தோடு அவர்கள் ஆளுகை செய்ய எங்கள் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை அறியும்படிக்காக ஆண்டவரை அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கணுமா ஜெபிக்கிறோம். நீர் மட்டுமே தேவன் அறிந்து கொள்ள உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி ஆண்டவரே நாங்களுடைய எங்கள் தேசத்திலே தூரத்திலே இருக்கிற எங்களுடைய வயதான பெற்றோர்களுக்காக இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் பலவீனங்களை மாற்றி பலத்தினர்களை இடைக்கிடணுமா ஜெபிக்கிறோம். அவர்களோடு ஆண்டவரே நாங்கள் அன்பாயிருக்க எங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வயதான பெற்றோர்களுடைய தேவைகளை எங்களை சந்திக்க எங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க எங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற வயதான பெற்றோர்களை ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் எங்கள் தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுவிசேஷம் போகாத அநேக ஆண்டவரே கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியர்களை எழுப்பணுமா ஜெபிக்கிறோம். ஊழியர்களின் தேவைகளை சந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய மனதை திறக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அற்புதத்தினால் அடையாளங்களினால் ஆண்டவர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் எங்கள் தேசத்தில் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரை இடைப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அன்பா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஜனங்களை ஆண்டவரை நீ ரட்சிக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஊழியர்களுக்காக இன்னைக்கு பார்க்கிறோம். அவர்கள் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய எங்கள் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியங்களை அவர்கள் ஏறெடுக்க எங்கள் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இளைஞர்களுக்காக இன்னைக்கு பார்க்கிறோம். விருதாவாய் அவர்கள் சிந்திக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வழியில் அவர்கள் நடக்க எங்கள் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள இளைஞர்களை சந்திக்கப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு மாறுதல் பண்ணப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவில் அவர் வளர எங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தெல்லாம் நீ கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையில்லாம செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொன்னீங்கன்னா ஒரு நல்ல உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. போதகருக்கு கோபம் வருமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கோபம் வரணும்ல. இயேசுவும் சாட்டை எடுத்தார்ல. கர்த்தர் நல்லவர். தேவ வார்த்தைக்கு நேராக வசனத்துக்கு நேராக சில இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரே நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். வார்த்தைகளினால கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, நீர் பேசும் பொழுது நாங்கள் அதை கவனித்து கேட்க தேவன் எங்கள் இருதயங்களை ஆண்டவரே சிந்தனைகளை ஒருமனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை நோபல் ஜெயராஜ் அவர்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 2வது மாதத்திலும் முதல் வாரத்திலே கர்த்தர் வார்த்தை கேட்கத்தக்கதாக வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், தேவனால் மட்டுமே திறக்கக்கூடிய கதவுகள். டோர்ஸ் ஒன்லி காட் கேன் ஓப்பன். ஹல்லேலூயா. ஆதார வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்பார்கள். இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். எல்லோரும் சேர்ந்து ஒரு வார்த்தை வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்ம வாசித்தோம், அந்த வசனத்தை நம்ம கேட்டுட்டோம். ஆனால் வந்து இது எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வதுக்கு தான் நம்ம போராடி கொண்டிருக்கோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து தூதனுக்கு கொடுக்கிறார், தூதன் வந்து ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார், யோவானுக்கு கொடுக்கிறார். எத்தனை ஸ்டெப்ஸ் வருது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் வந்து 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படியாக ஒரு சபைக்கும் சொல்லிட்டு வரும்போது அது நம்மளுடைய குறைகளை அது சொல்லுகிறார். என்னென்ன குறைகள் வந்து குறைகளை சுட்டி காட்டியும் மனம் திரும்பும்படி எச்சரிக்கை கொடுத்தும், அது மாத்திரமல்ல ஜெயங்கொள்கிற அவருக்கு ஆசீர்வாதத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபைக்கும் குறிப்பாக சொல்லிக்கொண்டே வர்றார். ஆனால் இந்த பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் சொல்லும்போது அதை பற்றி ஒரு குறையும் சொல்லாமல் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த நாளில் சபைகளுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போதுனா என்ன சொல்லனா, பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகளை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவர், ஒருவரும் திறக்கூடாதபடி பூட்டுகிறவர் இருக்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறான்னு சொல்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானலே, நியூ இயர் இன்னைக்கெல்லாம் வாக்குத்தத்த வார்த்தை தராங்க. அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த நியூ இயர் கொடுக்கும்போது ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் தருவாங்க. என்ன டிஸ்கவுண்ட் கேட்டால், இந்த திறந்த வாசலை ஒன்று வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் நிறைய இது ஆட்களுக்கு அது தெரியாமல் போயிடும். வரும், நீயோ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிடும் வேலையை ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் நல்ல புருஷா வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். உன்னெலாம் வந்து இந்த டிரைவிங் லைஸ்க்காக பாஸ்டர் ஜோம் பண்ணும்போது சொல்லுவார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்குது, ஜெயமோ கத்தல் வரும், அந்த ஆஃபை மட்டும் எடுத்துப்பாங்க எல்லாரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. எந்த ஒரு வசனம் எடுத்தாலும் அது முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, நீ வந்து என்னை மறுதலிக்காமல், மறுதலிக்கிறது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியம். பாருங்கள், நாம் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கிடைக்கலன்னா, அவங்களுக்கு கிடச்சது ஆண்டவரே எனக்கு கிடைக்கல, இவங்களுக்கு அது கிடச்சது, நானும் அவனும் ஒன்றா தானே ஜெபம் பண்ணோம், அப்படியாக ஒன்று குறை சொல்லி ஆண்டவரை வந்து எவ்வளோ தூரம் மறுதலிக்கணுமோ அவ்வளோ தூரம் மறுதலிச்சு கொண்டிருக்கோம். பாருங்கள், நம் தேவன் வந்து சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் பரலோகத்திலே துதித்து கொண்டிருக்கார்கள். சத்தியம் உள்ளவர். பிலாத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீது வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று யூத ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவர் சொல்லுகிற காரியம் என்ன, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒரு கிரியும் நம்ம வந்து ஆண்டவர் அறிந்தார். கம்பெனியில் வேலை செய்கிறோம், வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கிரியை அவன் அறிந்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இன்க்ரிமெண்ட் தரான். அப்போ ஒரு வருஷமும் நம்ம வந்து நம்ம கிரேடை வந்து அப்கிரேட் பண்ணோம். ஊருக்கு போகும்போது ஏதாவது எஜுகேஷன் படித்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அப்போ கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேப்பா சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். யோபு சொல்கிறார், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறன் என்று சொல்கிறார். சவுல் சொல்லும்போது அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் சொல்கிறார். தாவீது சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் கிரியை மட்டும் கர்த்தர் சொன்னார்னா அதை எடுத்து விட்டார்னா நம்ம தலை காட்ட முடியாது வெளியில். ஹல்லேலூயா. நம்ம கிரியில் சொல்கிறாரு வச்சுங்க, வருஷம் ஃபுல்லாக நீ வந்து 23 சங்கீதம் தான் நீ படிக்கிற, ஒவ்வொரு நாளும் வந்து கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டு நீ அதை வேலைக்கு போயிடுற, ஒரு சண்டே ஆனால் உனக்கு ஜெபம் பண்ண மாட்டேற, வேதம் வாசிக்க மாட்டேற, எத்தனை வருஷமாக ஒரு பைபிள் படித்து முடிக்க முடியாமல் இருக்கிற, இப்படிலாம் எடுத்து சொன்னார்னா நம்ம வந்து வெளியில் தலை காட்ட முடியாது போயிடும். ஆனால் யோவான் வந்து சொல்கிறாரு, யோவான் கொண்டு போயிட்டு பத்மு தீவில் அவர் வந்து அந்த
அரசர்கள் போட்டு விடுறாங்க. ரோம பேரரசு யோவான் செய்கிற ஊழியத்தை கண்டு அந்த அவர் மேல் கோபம் கொண்டு பத்ம தீவில் போய் அவர் நாடு கடத்தி விடுறாங்க. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து தேச துரோகம் பண்ணுறவர்களை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த பத்ம தீவிலே அவர் இருக்கும்போது அப்பொழுது தான் ஆவியிலே அவர் நிறைந்தார் என்று வாசிக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பத்ம தீவிலே தனியாக எந்த மியூசிக் இல்லாமல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அவர் ஆவியிலே நிறைந்தார் என்று. கிறிஸ்து பிரியமில் நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நம்ம ஜெபிக்கிற வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பத்ம தீவிலே போட்ட இந்த யோவான் வந்து ஆண்டவர் பார்த்து முணங்கவே இல்லை. ஆண்டவரே, நான் உங்கள் தோல் மேல் சாஞ்சிருந்தேனே, என்னை மறந்துட்டிங்களா? உங்களை தாயாரை நான் தானே பாதுகாத்து விட்டேன். நான் உங்களுக்கு வல்லமே ஊழி சேர்ந்தேனே, இப்படி கொண்டாந்து வடைந்ததில் போட்டிங்களே, இப்படி கொண்டாந்து பத்ம தீவில் போட்டிங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்து ஒரு குறையும் சொல்ல. வாசிங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ அழகா இந்த பத்ம தீவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லாமல், யோவானை நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம் இந்த பத்ம தீவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பத்ம தீவு இருக்கிறது, அநேக சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, புதிய சபைகள்லாம் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்போது நம்ம வந்து தேவனால் மட்டும் திறக்கக்கூடிய கதவுகள் என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்களை குறித்து தினந்தோறும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். சில காரியங்கள் வந்து நேரத்தில் நடக்கிறது, சில காரியங்கள் தாமதமாகிறது. ஆனால் விடைவிடாமல் நம்ம வந்து ஜெபம் பண்ணிருக்கோம். காலம் கடந்து போக நம்ம வந்து ஜெபத்தை நம்ம நிறுத்தி விடுவர்களாக காணப்படுகிறோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபவுடைய அந்த வல்லமை, அந்த ஊக்கமான ஜெபிக்கிற ஜெபம் நம்ம இடத்துல காணப்படுவதில்லை. நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஜெபிக்காமல் ஓரளவு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபித்துட்டு ஏதாவது ஊழியக்காரங்கிட்ட நம்ம ஜெப குறிப்பை கொடுத்து எங்களுக்காக ஜெபிக்கும்படி நம்ம சொல்லிடுறோம். அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஊக்கமாய் ஆண்டவர் சமூகத்திலே போராடி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தான் வந்து ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள், நமக்கென்று வைத்திருக்கிற கதவுகள் நிச்சயமாக அது திறக்கப்படுகிறதா இருக்குது. வாசியங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. கட்டப்பட்டிருந்த அந்த பேதுருவின் சங்கிலிகளை கட்டவிழ்ப்பதற்காக ஒரு தூதன் அந்த சிறைச்சாலையிலே இறங்குவதை நாம் பார்க்கிறோம். ஏரோது ராஜா யாக்கோபை பட்டை கற்கினாலே அவனை கொலை செய்த உடனே பேதுருவையும் பிடிக்க அவன் நினைத்து யூத ஜனங்கள் இதனாலே மகிழ்ச்சியாகிறார் என்று சொல்லி பேதுருவையும் தேடி பிடித்து அவரை சிறைச்சாலையிலே 4 அடுக்கு செக்யூரிட்டியில் அவரை போட்டு வைக்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அது 5ஆம் அதிகாரம் வந்து 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் ஏற்கனவே ஒரு தடவை அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஏற்கனவே தூதர் வந்து அவரை காப்பாற்றினால கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. ஆனால் வந்து பேதுரு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டனால இந்த ட்ரிப் வந்து பயங்கரமான ஒரு செக்யூரிட்டியோடு அவர் போட்டிருக்காங்க. யாக்கோபு 5:16 இவரை சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவார். பிதாவே, இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் குடும்பம் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தமுடியே நடக்கட்டும் என்று அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறான். நம்ம சபை வந்து நல்லா சொல்லலாம், நம்ம சபை வந்து
எப்பொழுதுமே நல்லா ஒரு ஜெபிக்கிற சபை. எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம ஜெபிக்கிற ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் அநேக பேர் வந்து மரண விளிம்புலேருந்து நம்ம ஜெபம் மூலமாக கர்த்தர் கேட்டு கொண்டு வந்திருக்கார். அநேக வியாதியிலேருந்து கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கார். அநேக வேலையில்லா திண்டாட்டங்களும் வேலையை கொடுத்துருக்கார். திருமணம் ஆத காலையில் திருமணம் நடத்தி கொடுத்துருக்கார். ஆப்ரேஷன் காரியத்தில் ஜெபம் பண்ணிருக்கோம், கர்த்தர் உதவி செய்கிறார். நம்ம சபை நல்லா ஜெபிக்கிற சபையாக இருக்குது. ஒரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது காலம் தாமதம் ஆகும்போது ஒரு நாள் நம்ம வந்து அதை நம்ம விட்டு கொடுக்கூடாது. அதுக்காக நம்ம போராடி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பேதுருக்கு பாருங்கள், 4 அடுக்கு காவல்னாலும் அடுத்த நாள் மரணம். யாக்கோபை வெட்டின அதே பட்டை வந்து ஏறுவது அவர் காத்து கொண்டிருக்கிறார். சபையார் வந்து வேதத்தில் சொல்லுது, சபையார் ஊக்கமாக அவர்களுக்காக ஜெபித்தார்கள்னு சொல்லுது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு சாட்சியாக எழுதப்பட்டிருக்குது. ஒரு காரியத்தை கொடுத்து விடாப்பிடியாதமாய் நமக்கு வந்து அதனுடைய காரியம் நிறைவேறும் அளவு நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் கூட ஜெபிக்கும்போது அவர் பலவீனத்துக்காக ஜெபிக்கிறாரு. ஒரு தடவை 2 தடவை 3வது ஜெபம் ஆண்டவர் பதில் கொடுத்துறாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலனிலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்குன்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்ம ஜெபிக்கும் போது நாம் ஜெபம் பண்ண போகிறேன் என்னை ஜெபம் கர்த்தர் நிச்சயமாக கேட்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு உற்சாகத்தோடு அந்த நினைவோடு நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆவியான நமக்கு இறங்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஊக்கமான ஜெபம்னா தொடர்ச்சியான ஜெபம், until to get the blessing, until to get the result. நம்ம போராடி அதுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் வந்து ஒரு உருக்கமான ஜெபமாக இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்கும் போது நம்ம தாழ்த்தி நம்ம உருக்கமான ஒரு ஜெபமாய் அந்த ஜெபம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் வந்து ஒரு வல்லமை மிக்க ஜெபமாக இருக்க வேண்டும். ஒரு பவர்லெஸ் ஜெபமாக இருக்கக்கூடாது, அது ஒரு பவர்ஃபுல் ஜெபமாய் இருக்க வேண்டும். நம்ம யாருக்கோ ஜெபிக்கிறோம், என்ன நடக்குமோ தெரியாது, எல்லாம் அவங்க தலைவிதி தான் நடக்க போகுது அப்படின்னு புறஜாதிகள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நாள் எண்ணக்கூடாது. ஜெபிக்கும் போதே நமக்கு ஒரு மனது இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட சொல்லும்போது அவளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். நான் வந்து டிஜேஸ் ஐயாவோட ஜெபத்தை பார்த்துக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய ஜெப குறிப்பை வந்து அவர் வைத்துக்கொண்டு அழுது கண்ணீரோடு அப்படி உருக்கத்தோடு ஜெபிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக அந்த உருக்கமான மனதுருக்கத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்துருக்கார். அந்த மனதுருக்கம் ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது அவங்க எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும், அந்த பாரத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். அந்த ஜெபம் ஒரு வல்லமை மிக்க ஜெபமாக இருக்கணும், தொடர்ச்சியான ஜெபமாக இருக்கணும், உருக்கமான வேண்டுதல் இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஏர்னஸ்ட் ப்ரேயிங், கான்ஸ்டன்ட் ப்ரேயிங். அப்போ நமக்கு வந்து சொந்த கட்டத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம், மாதம் ஜெபிக்கிறோம், வாரத்தோடு ஜெபிக்கிறோம். நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு நிச்சயமாக நடக்கும். நம்ம வந்து அந்த காரியத்தை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக வழி வாசல் திறப்பார். ஏன்னா பூமி அது நிறைவும் உலகம் அது குடிகளும் கர்த்தருடையதாக இருக்குது. கேட்கும்போது கொடுக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவர். நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ரெவரண்ட் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். எப்படின்னா, ஊர்லேருந்து அந்த ரெவரண்ட் ஐயாவுக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, என்னுடைய அம்மா வந்து சிக்காக இருக்கிறாங்க, காலையில் தலைவலின்னு அப்பா ஃபோன் பண்ணார், ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க தெரில, அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ண முடியலையா, தயவுசெய்து ஜோம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் போய் பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னு. ஏன்னா அந்த ஐயா வந்து 2 தெரு தள்ளி இருக்கார். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஊழியெல்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி அவர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அவர் அங்கே போய் அந்த குடும்பத்தை பார்த்து நலம் விசாரித்து எப்படி இருக்கீங்கன்னு. அப்புறம் அந்த அம்மா பார்த்து என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் காலைல மார்க்கெட் போகும்போது நான் அந்த கொடை எடுக்காமல் போயிட்டேன், வெயில் பட்டுச்சு, அதனால் தலை வலிச்சுது, இப்போ பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஐயா வந்து அவங்களோட கொண்டு பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நல்லா தான் இருக்காங்க, காலையில் கொடை பிடிக்காமல் போயிட்டாங்களாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஐயா கேட்குறாரு, ஏம்மா உங்கள் மாமியார் வந்து ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன ஐயா நல்லா சந்தோஷமாக ஐசியூவில் இருக்கிறாங்க, நல்ல ஏசி ரூமு, டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் வந்து நல்லா கவனிக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்றாங்க. பார்த்தீங்களா, ஒரு அம்மானா ஒரு நல்ல ஒரு வெறி, ஒரு மாமியார்னா அது. அதனால் ஊழியக்காரங்க வந்து எந்த ஒரு சகோதரியாக வந்து
எங்கள் அம்மாக்காக ஜெபின்னு சொன்னால் அவங்க மாமியார் எப்படி இருக்கான்னு நம்ம கேட்கணும். அவங்க நல்லா இருக்கிறது மாதிரி இவங்களுக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும். பவுல் வந்து ஜெபித்த போது 3வது முறை ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நிறுத்துகிற வரலாம் ஆண்டவர் 3வது தடவை ஒரு பதில் கொடுத்துட்டார் பாருங்கள். ஏரோது ராஜா அந்த காலத்தில் வந்து யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணனால ஏரோது ராஜா பேதுருவையும் சிறைச்சேதம் பண்ண காத்திருந்தார். அவர் வந்து அதுக்காக ஜனங்கள் வந்து கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கார். ஏற்கனவே சபை நடத்த சொன்ன மாதிரி சபையின் தலைவருக்காக, ஊழியர்களுக்காக, பாஸ்டர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் சர்ச்சில் இருக்கிற ரெவரன்னு சொல்லுவார், நீங்கள் வந்து ஊழியக்காருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ தலைவருக்காக ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேணும். அந்த பேதருக்காக அவர்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த பேதர் காப்பாற்றுங்கப்பா, பேதுக்கு இறங்குங்கப்பா. ஒரே ஒரு முறை அவர் பிரசங்கம் பண்ணால் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 2வது முறை பிரசங்கம் பண்ணால் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவரே கொர்நேலியு வீட்டில் போயிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணார். அது புறஜாதியிலுமெல்லாம் ஆவியான இறங்கினார். அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே அதனால் இந்த போதகராக அப்போஸ்தலர் பேதுருவை தயவுசெய்து காப்பாற்றுங்க, விட்டுடாதீங்கப்பா, இறங்குப்பான்னு அந்த நடுராத்தில் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. நேரம் கடக்க அவங்க கண்ணீரோடு நிச்சயமாக அவர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே விட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் அடுத்த நாள் காலையில் உயிர் போகுதுன்னா எவ்வளோ பாரத்தோடு ஜெபம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இப்போ தூக்குக்கு போகிறான், அடுத்த நாள் தூக்கு போடுறான்னா அவன் எவ்வளோ பயத்தோடு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு ஜனங்க மாட்டிக்கிட்டான்னா அவங்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு அநேக காரியத்தை கொடுத்து நம்ம கேள்விப்படுறோம். ஊழியக்காரர்கள் அடிப்படுறது, ஊழியக்காரர்கள் வந்து அவமானப்படுத்துறது, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அவர் பண்ண சேட்டைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அதை குறித்து நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறோமா என்பதை நம்ம எல்லாமே வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பேதுருக்கிட்ட எவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தான்னு வேதம் சொல்லுது. பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஏன்னா காலையில் அடுத்த நாள் காலையில் ஆச்சுன்னா அவர் சிறைச்சேதம் பண்ணக்கூடாது. அந்த அவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த பாரத்தோடு அந்த ஊக்கமான ஜெபம் மிகவும் அவசியமாக இருந்தது. ஏன்னா 4 கட்ட அவர் ஸ்டெப்பில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு கட்டமாக தாண்டத்துக்கு எவ்வளோ வல்லமையான ஒரு ஜெபம் தேவைப்படும் பாருங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல வந்து தேவதூதன் இறங்கினார் என்று பார்க்குறோம் பாருங்கள். ஒரு தேவதூதன் இறங்குவதற்கு எவ்வளோ ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் அவசியப்படுது பாருங்கள். அவர் தேவதூதன் வந்து இறங்கி விடுதலை ஆகிறதுக்கு எவ்வளோ வல்லமையான ஜெபம் தேவைப்படுதுங்க. இந்த வல்லமையான ஜெபம் நம்ம மிகவும் அவசியம் பாருங்கள். ஏன்னா வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம பாரத்தோடு வல்லமையான ஜெபிக்கலைன்னா அந்த ஜெபம் நிச்சயமாக பிசாசனன் வான மண்டலத்திற்கு எல்லாம் நம்மளோட ஆசுவாத்தையும் நம்ம ஜெபத்தையும் அவன் தடுத்து விடுவான். அப்போ அதற்கு மேலாக நம்ம ஜெபம் போகணுன்னா, அந்த புவியீர் பேசை தாண்டி நம்ம ஜெபம் போகணுன்னா அப்போ எவ்வளோ வல்லமையாக ஜெபம் பண்ண முடியும், எவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கணும், எப்படி விடுதலையோடு ஜெபம் பண்ணணும். பிசாசு தடுக்கக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கிறார். பேதுரு வந்து டெரரிஸ்ட் கிடையாது. இந்த நாட்களில் பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு குடும்பத்தோடு ஜெயிலில் தள்ளுறாங்க. அவளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல திறந்த வாசலை இந்தியாவிலேருந்து நம்ம பயன்படுத்தாமல் போயிட்டோம். இப்போ அடைப்பட்ட வாசலை திறப்பதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த மாதிரி சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகணும். இன்னும் வந்து தேசம் முழுதும் ரட்சிக்கப்படல, தேசம் முழுவதும் எழுப்பில் ஏற்படல. இதுக்காக 50 வருஷமாக இந்திய தேசத்தில் ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்போ தேசத்தில் எழுப்பதிலும் ரட்சிப்பும் காணாத நேரத்தில் இந்த நாட்களே வாசல் அடைப்பட்டிருக்குது. அந்த வாசலுக்காக நம்ம ஜெபம், அதுக்கான ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஊழியக்காருக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அவளை அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க, நடுத்தரில் இழுத்து கொண்டு போகிறாங்க. அவளுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறலாய் நம்ம காணப்பட வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, வானத்திலேருந்து தேவதூதை இறக்கிற அளவுக்கு நம்ம வல்லமுள்ள ஜெபம். இயேசு ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. அப்போ இயேசு ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுதுனால் அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஜெபிக்கும் போது அதே வானம் திறக்கப்படணும். அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்கள், 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து இருப்பு கேட்டு வரும்போது கதவு தானாக திறந்தது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த தூதனுடைய வல்லமை பாருங்கள். அந்த தூதன் அறைக்குள்ளே வரும்போது வெளிச்சம் பிரகாசிக்குது. அப்புறம் பார்த்தா பேதுரு விழாவில் தட்டி எழுப்புறாங்க. சங்கிலி கழண்டு விழுது. அந்த சங்கிலி கழண்டு விழுந்தால் கூட
அந்த தூதன் வந்து சத்தம் கேட்காதபடி அவர் ஜாக்கிரதையாக செய்கிறாரு பாருங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த காவலாளிங்கெல்லாம் எழுந்துருவாங்க. அது இல்லாமல் முதலங்காவல், ரெண்டாவது காவல் இருப்பு கேட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது. எவ்வளோ வல்லமுள்ள அந்த தூதன் பாரு எப்படி அனுப்புகிறார். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்துக்கும் ஒரு தூதன் அனுப்புகிறார். சேம் ரிப்பிட்டேஷன் வந்து ஒரே தூதனை அனுப்புறது கிடையாது. ஒரு காரியத்துக்கும் ஒரு தூதனை அனுப்புகிறாரு பாருங்கள். எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக அசிரிய ராஜா எழும்பி வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த ஒரு தூதன் வந்து 1,85,000 பேர் அவனை கொன்று போட்டுக்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செத்த பிரேதங்களாக அவர்கள் இருந்தாங்க. 1,85,000 பேர் எத்தனை ஏக்கரில் அவங்க விழுந்து கண்டுருவாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தூதரை ஆண்டவர் வைத்திருக்கார். ஒவ்வொரு தூதனுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கார். அதுக்கேற்ற நம்ம வல்லமையாக ஜெபிக்கும்போது நம்ம காரியங்கள், குடும்ப காரியத்தில் கட்டுகள், தடைகள், ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கப்படலன்னும் போது நம்ம போராடி இதுக்கு விரோதமாக எழும்புற அந்த காசில் கடிந்து கட்டி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே நிற்கும்போது அவர் என்ன சொல்கிறார், அவர் பேதுரு அந்த விழாவில் தட்டி பாதரட்சியை அணிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். கச்சையை எடுத்து கட்டிக்க சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை கட்டி, உன் ஊழியம் முடியலப்பா, உன் ஊழியம் இருக்குது, நீ மறுபடியும் பரப்பணும், நீ வந்து ஊழியத்தை நீ செய்யின்னு சொல்லி சத்தியம் என்னும் கச்சையை கட்டுறது. ஆயத்தம் என்னும் பாதரட்சியை போட சொல்கிறார். பாருங்கள், நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊழியத்தில் ஒரு அங்கீகாரம் பண்ணல, ஊழியம் வந்து நமக்கு வந்து நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம யாரும் அழைக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். எப்படி வந்து ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் விடுதலையாக்கினாரோ அதே போல் வந்து இந்த ஜெபிக்கிற ஜெபம் எல்லா இடத்துலையும் கதவுகள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு தேசத்துலையும் கர்த்தருடைய சுவிசேஷம் பரவி ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நமக்கு ஒருத்தர் சொன்னாங்க சுவிசேஷம், நம்ம ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு வந்து எவ்வளோ பேர் அழுந்து கொண்டிருக்காங்க. சத்துரு வந்து கொஞ்சம் காலம்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தீவிரமாக அவன் அழுத்து கொண்டிருக்கான். தீவிரமாக ஜனங்கள் மைண்டில் ஏறி கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை சேர்ந்துருக்கான். அப்போ நம்மளோட ஜெபம் எவ்வளோ ஊக்கமான ஜெபம் இருக்கும். நம்ம குடும்பத்தில் கூட அநேகர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, மீதி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஒருவேளை கர்த்தர் வருகை வந்தால் அங்கே எங்கே போவாங்க? அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் நம்ம அவங்கள அக்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து விசுவாசிகள் பண்ணுற ஊக்கமான ஜெபத்தினாலே கதவுகள் திறக்கப்படும். அது தேவனால் மாத்திரம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி மீண்டுமாய் இந்த வசனத்தை தொடருவோம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு கத்துடனே ஓர்முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அடுத்தபடியாக தேசத்திலே பட்டணத்திலே சுவிசேஷ ஊழியத்துக்கு எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம வந்து கடிந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2000 வருஷமாயும் இன்னும் சுவிசேஷம் உலகம் முழுதும் பரவாமல் அதை பிசாசானவன் பிடித்து கொண்டிருக்கான். காலம் சமீபமாக இருக்கிறது அறிந்து அவன் வந்து எவ்வளோ தூரம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அந்த சத்தியத்தை கேட்காதபடி சத்ருவாயும் நம்முடைய ஜனங்களை எழுப்பிவிட்டு சபைகளை இடிக்கவும் ஊழியக்காரர்களை கொல்லவும் இப்படியாக அநேக காரியங்களை செய்து கொண்டார்கள். ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. வாசியங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கிளந்து போயிற்று. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தில் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பவுலுக்கு கிடைத்த தரிசனத்தின்படி மக்கதோனியா நாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆவியானவருடைய அந்த தரிசனத்தின் மூலமாக அவன் மக்கதோனியா தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறார். அதன் மூலிமா தான் லீதியாலெலாம் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஊழியத்துக்காக சென்று கொண்டிருக்கும்போது அவர் பின்பாக ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண் ஆவி இவர்களை பார்த்து, இந்த மனுஷர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு அறிவிக்கிறவர்கள். அந்த அம்மா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. இவங்க இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களுக்கு விழுது தர்றார், இயேசு உங்களுக்கு சமாதானம் தர்றான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த அம்மா வந்து உண்மையை தான் சொல்கிறாங்க. இந்த மனுஷர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள். உடனே பவுல் குறி சொல்கிற ஆவியை பார்த்து சினங்கொண்டு திரும்பி பார்த்து, இவளை விட்டு புறப்படும்படி உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அந்த ஆவி போயிடுச்சா? அந்த ஆவி இன்னும் தான் இருக்குது. அநேக ஊழியக்காரங்கள் போஸ்ட் அடிக்கிறத பார்த்துக்கோம். பில்லி சுண்ணை உடைக்கிற வருகிறார், ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுற வருகிறார், அப்படின்னு சுகமாக்கம் வரத்தை உடையவர் வருகிறார் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஊழியக்காரர் வரும்போது 4 பவுன்சர் வராங்க, கிட்ட அவரை தொடக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி காரியங்கள் வந்து பெரிய பெரிய கொட்டை எழுத்தில் அவர் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வந்து சின்னதில் வந்து இயேசுவின் ஊழியன்னு போட்டுறாங்க சின்ன விதத்தில். பாருங்கள், அந்த நாட்களில் அந்த ஆவிகள் இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்குது. எப்போ தான் நம்ம தாழ்த்துறோமோ அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து ஊழியத்தில் நம்ம உயர்த்துறாக இருக்கார். பின்னாடி வந்து அந்த பிசாசு போகிற இடம்லாம் வந்து அதே வார்த்தையை சொல்லி கொடுத்தே இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட பேதுரு இயேசுவை பார்த்து இது நமக்கு ஆகக்கூடாதுங்கும் போது இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போக சாத்தானே என்று சொல்கிறார். பவுல் இப்படி சினங்கொண்டு ஜெபத்தில் அவர் வந்து அந்த பிசாசு ஆவியை துரத்துனது போல் நமக்கு விரோதமாக வர ஆவிகளை வந்து நம்ம சினங்கொண்டு துரத்துகளாக இருக்கோம். இயேசு நாமத்திலே பிசாசை உனக்கு கடிந்து கொள்கிறேன், வெளியேறும்படி கட்டளை எடுக்கிறேன். அப்படி வந்து எபேசியர் 6:12 சொன்னபடி நம்ம அப்படி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு கழுவப்படாத ஒரு பன்றி வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ வேகமாக துரத்துமோ அந்த மாதிரி பிசாசு அந்த காசுலேயும் நம்ம துரத்துறவர்களாக நாங்கள் காணப்படணும். தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய அக்கினியை நம்ம வீட்டுக்குள்ளே இறக்கிறவளாய், ஆண்டவருடைய வந்து வல்லமை இறக்கிறவளாய், ஆண்டவர் தூதரை நம்ம குடும்பத்தில் இறக்கிறவளாய் நம்ம காணப்பட வேண்டும். இதில் வந்து இதனுடைய காரியம் என்னவென்றால், அங்கே இருக்கிற 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். சந்தை வெளியிலே அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனாங்க. இன்றைக்கு அந்த காரியம் நடக்குது பாருங்கள். ஜனங்களும் அதிகாரிகளும், ஜனங்களும் போலீஸ்காரர்களும், இந்த நாள் ஜனங்களும் மிலிட்ரியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அடிக்கிறதை பார்க்குறான். அநேக அடிகள் அடைக்கப்பட்டு அவர் வந்து அடித்து வஸ்திரத்தெல்லாம் கிழித்து சிறைச்சாலையில் வந்து கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்ட அதுவும் அனைவரும் அதை கேட்டுக்கொண்டார்கள். நடுராத்திரி, இதுவும் நடுராத்திரி தான். ஹல்லேலூயா. அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் வந்து உடம்பெல்லாம் பெயின் ஆகும். அப்படியும் பாருங்கள், ஆண்டவரை துதித்து அவர் பாடுகிறார்கள். ஒருவேளை வந்து அது வந்து இரும்பு கேட்டு போட்டு அல்லது 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டு இருந்தாலும் இந்த பவுலுக்கும் சீலாக்கும் அந்த அந்த கதவுகளை தாண்டி போகக்கூடிய அதோட வல்லமே அவர் அறிந்திருந்தார்கள். அந்த வல்லமை தான் துதியும் ஜெபமும் துதியும். பாருங்கள், நடுராத்திரில் மிட் நைட்டில் பெயின் அவ்வளோ இதுன்னு அந்த நடுவுலையும் வந்து அவங்க 2 பேர் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள். சிறைச்சாலை எவ்வளோ இருட்டாக இருக்கும். பவுலை வந்து தலைக்கீழ அடித்து வச்சுருக்காங்களா 2 பேரையும், அல்லது வந்து எப்படி கால் கட்டி வச்சாங்களோ, அவங்க வந்து துதித்து வல்லமையாக அது பாடும்போது சிறைச்சாலையில் உள்ள எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படி கேட்டுக்கொள்ளும்போது பூட்டப்பட்ட நிலை கதவு வந்து அதை எப்படி திறக்கணும் என்ற ரகசியத்தை அறிந்ததுனால அவன் ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறான். கிறிஸ்துக்கு பிரியமானல ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம வந்து ஒன் வே மாத்திரம் போயிட்டுருக்கோம். எப்போ போனாலும் கர்த்தர் சமூகத்தில் போனாலும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொண்டு போயிட்டு ஆண்டவர் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆமேன் ஸ்தோத்திரம் வந்துடும். இதெல்லாம் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு இறங்குனதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நன்றி செலுத்தணும்.
அநேக ஜெப குறிப்பு நம்ம ஜெபிக்கிறோம், கிடைச்சவொடனே தேங்க்யூ லார்ட், அவ்வளோதான், ஒரே வாரத்தில் முடிச்சிடும். இது எவ்வளோ போராட்ட மத்தியில் ஆண்டவர் வந்து தூதரை அனுப்பி அங்கே இருக்க கட்டுக்கள்லாம் உடைச்சி எவ்வளோ எளிதாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு நம்ம நினைக்காம நம்ம வந்து ஒரே வார்த்தையில் ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் என்னை விட அவனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு அவனுடைய காரியம் நல்லா இருந்திருக்கேன், அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, அப்படி தான் குறை தான் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ஆராதனை நடத்துகிறவங்க கூட இப்போ கூட நடத்தும்போது அவர் சொல்கிறாரு, வாயை திறந்து ஸ்தோத்திரிங்கள், வாயை திறந்து துதிங்கள். ஹல்லேலூயா. நம்ம வாய் கொடுக்கப்பட்டது ஆண்டு துதிக்கும் ஜெபிக்கிறது தான் பாருங்கள். ஏன் நம்மளை வந்து வாயை வந்து திறந்து தோத்தரிக்காதபடி பிசாசு தடுக்கிறான்னா, அவன் வந்து கர்த்தருடைய ஆராதனையிலேருந்து பரலோகத்திலேருந்து கீழே விழுந்த தூதர்கள், நல்லா கவனிக்கணும், பரலோகத்திலேருந்து கீழே விழுந்த தூதர்கள். ஆண்டவருடைய ஆராதனை என்னன்னு, கர்த்தருடைய பிரசனம் என்னன்னு அவன் நல்லா தெரியும். பரலோகத்தில் செய்கிற அந்த ஆராதனை பூலோகத்தில் செய்ய விடாதபடி தடுக்கத்தான் அவனுக்கு வேலை. வாயை திறந்து துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு நடத்துகிறவங்க வந்து அவனு ஆவியே கொழுந்துருவாங்க சொல்லி பாருங்கள். அந்த அப்படி நம்ம வந்து சொன்னால் தான் அவங்க கேட்குறாங்க, அவன் ஏன் துதிக்க முடியலன்னா, எனக்கே ஒன்றும் நடக்கலை, இதில் வேறு ஸ்தோத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறக்கணும் விடாங்க. ஆனால் வாய் பாருங்கள் நல்ல பெருசாக பெரியும் குறை பேச வாய் பெரியும், வாய் நல்ல பெருசாக தெரியும். மாமியார் பற்றி குறை சொல்ல நல்ல பெரிய வாய் திறக்கும், மாமியார் மருமக சண்டை வாய் திறக்கும், ரோடு சண்டைக்கு நல்லா வாய் திறக்கும், சகோதரர் இடத்துல கான்ட்ராக்டில் ஆளை மேய்க்கிறதுக்கு வாய் திறக்கும், டெலிஃபோனில் பேச வாய் திறக்கும். இங்கே வந்தால் ஜென்டில்மேன் ஆகிடும், நைஸாக கை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். அப்படி கிடையாது. அந்த விழுந்து போன தூதர்கள் வந்து நம்ம ஆராதிக்காமல், நம்ம ஸ்தோத்திரிக்காமல், கர்த்தர் நாமத்தை மயம்படுத்தாமல் நம்ம வந்து கட்டுகளுக்குள்ளாக வைத்திருக்காங்க. அந்த கட்டுகளை இருந்து அறுபட வேணும்னா நம்ம சத்தமாய் பாடி ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிறவர்களாய் நம்ம காணப்படும். பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், நான் வந்து எப்படி எந்த பொசிஷனில் இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் ½ அன் ஹவர் நீங்கள் ஜெபம் பண்ணிடலாம். அந்த பின் ட்ராப் சைலண்ட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சமூகத்தில் குடும்ப ஜெபம்லாம் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அப்புறம் டக்குன்னு இன்றைக்கி சர்ச்சில் வந்தாங்களே அவங்கள பற்றி தெரியுமா, நடுவில் இடையில எதுவும் பேசக்கூடாது. அந்த 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சமூகத்தில் இருக்குன்னு நமக்கு ஞாபகம் இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாடிட்டு நம்ம பாடும்போது நம்ம சிந்தனை ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், உட்காந்து பொசிஷன் ஒரு கோணையை ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்ப்பார் ஆண்டவர். ஆண்டவர் மரியாதை கேட்டால் நம்ம வந்து ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லிக்கூடாது. செல்ல பிள்ளையாது, அங்கே போகும்போது தெரியும் யார் செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப கேராப்பின்னும் சேராப்பின்னும் பயபக்தியோடு சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறார். அப்போ ஜெப காலத்தில் நம்ம இருக்கும்போது ஜெபம் வந்து ஒரு யுத்தம், அது ஒரு பேட்டில். நம்ம எதிராளி நிற்கிறான், அவனுக்கு விரோதமான ஜெபம் பண்ணால் எப்படி அக்னியாக ஜெபம் பண்ணணும், எவ்வளோ வல்லமையாக ஜெபம் பண்ணணும். கிடைக்கிற கொஞ்ச நேரத்துக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வந்து ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்ட அவன் நெருங்கக்கூடாது. அக்னியாக பிழம்பாக இருக்கணும்னா பிசாசு நம்ம எல்லை கோட்டைகள் எதுவும் வர முடியாது. அப்போ யுத்தத்தில் ஜெபம் பண்ணுற யுத்தத்தில் இருக்க எவ்வளோ அலர்ட்டாக இருப்பானோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் நேரம் குறைவான வேகம், அவர்கள் இருவரும் பாடி துதித்தாள். சடிதில் சிறைச்சாலை கதவுகள் எர்த்துக்காய்க்கு ஒன்று ஏற்படுது. ஒரு எர்த்துக்காய் ஏற்படுற முடி முழங்கால் பட்டி ஜெபம் போது பரலோகம் ஆசையும், முழங்கால் பட்டி ஜெபம் போது பிசாசு கால் நடக்கும். அதனால தான் நம்மளை முழங்கால் பட விட மாட்டான். அப்போ உங்கள் சரீரம் கட்டுக்குள்ளே இருக்கும்போது, உங்கள் வாய் அடைத்திருக்கும் போது, உங்கள் சரீரம் தாப்பால் போட்டு மூடி இருக்கும்போது உங்கள் விடுதலையாக உங்களால் துதிக்க முடியாமல் போயிடும். அப்படி விடுதலை வேணும்னா நமக்கு நிச்சயமாக அபிஷேகம் வேண்டும். நம்ம நிறையா அந்த காலத்தில் குறை சொல்லுவோம், இந்த சபையில் ஆவில்லை, இந்த சபையில் அரணல் இல்லை, அந்த சபையில் வேத வாசிப்பு இல்லை, நம்ம சபையில் எல்லாம் இருக்குது. எத்தனை பேர் வந்து ஆவியில் நிறைஞ்சு, எத்தனை பேர் அபிஷேகம் நிரம்பி, எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்கிறோம் உங்களுக்கே தெரியும். கர்த்தர் நல்லவராக இருக்கா. எப்போத்தான் நான் தான் சொன்னால் தான் வாய் திறக்கப்பட்டது. பாருங்கள், பூமி அதிர்ந்தது, கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு, கர்த்தருடைய பிரச்சனை இறங்குச்சு, சிறைச்சாலை கதெல்லாம் உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம சோதனை இருந்தாலும் நம்ம வந்து துதித்து பாடி ஜெபம் பண்ணோம், வேதனை இருந்தாலும் துதித்து பாடி ஜெபம் பண்ணோம், துன்பத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வியாதியில் இருந்தாலும் அந்த வியாதியை எங்கள் நம்ம வந்து துதித்து பாடி ஜெபிக்கிறா இருக்கும். அப்போ தான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பத்தாப்பில் முறித்து மறைவான பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தருகிறாக இருக்கார். நம்ம அவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு செய்ய வேறு யாருக்கு செய்வார்? யோபு 42:2 சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்யலவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று இருந்திருக்கேன். அவர் என்ன செய்ய நினைத்தாரு, என்ன தடைப்படாது யாருக்கா தெரியுமா? தெரியாது. இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடபுடலாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடபுடலாய் செய்து முடிப்பாராம். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நம்ம நினைப்பதுக்கும் எண்ணுவதுக்கும் மேலான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்கிறார். அப்போ வந்து ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா, துதியும்
ஸ்தோத்திரமும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது திறக்கக்கூடாத கதவுகள்லாம் திறக்கும். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. கடைசியாக 2 நிமிஷம் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். சிம்சோன் காசாக்கு வரும்போது சிம்சோனை கொன்று போட வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்காங்க. ஆனால் சிம்சோன் மேலே பரிசுத்தாவினை இறங்கும்போது அந்த சிம்சோன் அந்த கதவை பெயர்த்தி அவன் எடுத்துக்கொண்டு போனான்னு சொல்கிறான். இன்றைக்கு பட்டணங்களுக்கு ஒரு பட்டணங்களுக்கும் ஒரு கோட்டை இருக்குது, ஒவ்வொரு பட்டணங்களும் ஒரு தாழ்பாடு இருக்குது, ஒவ்வொரு பட்டணங்களும் ஒரு கதவு இருக்குது. அந்த பட்டணத்தில் சாத்தான் வைத்திருக்கிற அடைப்பு இருக்குது, அந்த பட்டணத்தில் சாத்தான் தூதர்கள் வைத்திருக்கிற பாதுகாப்பு இருக்குது. அதனால தான் சுவிசேஷம் செல்ல முடியாமல் இருக்குது. அதுக்காக அந்த பட்டணங்கள்லாம் அதை தகர்த்தெறியும்படி எப்படி சிம்சோன் தகர்த்து அந்த கதவை எடுத்து கொண்டு போனது போல் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த கதவுலாம் உடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மாட்டணும். அப்போ தான் கர்த்தருடைய சுவிசேஷம் அந்த இடத்துல இறங்கும். எப்படி சிம்சோனுக்கு பரிசுத்தாவினர் இறங்கி அந்த பரிசுத்தாவின் வல்லமையிலே அவன் இறங்கினது போல் செய்தது போல் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் மிகவும் அவசியம். கடைசி நாட்களில் ரொம்ப பொல்லாத காலத்தில் இருக்கும். இனி வர காலங்கள் நம்ம பிள்ளைங்களாம் எப்படி சேஃப்டின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு காலம் கெட்டு போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிடுது. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொருத்தர் பரிசுத்தாவின் வல்லமையெல்லாம் நிரம்பி குடும்பத்துக்கான பாரத்தோடு ஜெபித்து, விடுதலைக்காக ஜெபித்து, பாதுகாப்பாக ஜெபித்து, தேசம் ரட்சிப்படுவதை ஜெபித்து, தேசத்தில் நல்ல ஆட்சி செய்வதற்கான நம்ம ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தில் அந்த காரியங்கள்லாம் தடை பண்ணலைன்னா அது நம்மளே மேற்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாருங்க. பாஸ்டர் முன் ஜெபித்து காரியத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு நேராய், வசனத்துக்கு நேராய் நம்மை ஒரு விசை கூட அர்ப்பணித்து ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும், ஆண்டவரே ஜெபத்தில் அடைபட்ட வாசல்களை திறக்கவும் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட வாசல்களை திறக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. திறக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற தெய்வமாக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோமே அப்பா. அதை விசுவாசித்து ஆண்டவரே அப்படியா உம்மை துதிக்க பாட ஆண்டவரே மகிமைப்படுத்த தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆவில நிறைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கோட்டைகளின் வாசல்களை திறக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற கோட்டைகளின் வாசல்களை திறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ள கர்த்தர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் சந்திங்க, மனதின் விருப்பங்களை கர்த்தர் நிறைவாக்கி கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் நம்ம வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா.